ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் 10 நிமிஷத்தில் பஞ்சு போல் கோதுமை பணியாரம் தான் செய்ய போகிறோம். இது டீ காஃபி போடுற டைமுக்குள்ளே இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நல்ல பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுக்க சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடயே ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை விருப்பம் இல்லை அப்படின்னா அதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவோடு எடுத்துக்கிடலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குறைவாக செஞ்சோம் அப்படின்னா இது கலந்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம நிறைய செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதனால் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க. தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் பணியாரக்கல்ல ஊற்றுறதா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வேறுபடும். அதே சமயத்தில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி கடாயில் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக நம்ம கொஞ்சம் அதாவது கெட்டியாக நம்ம பிசைய வேண்டியது இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதன்படி நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா பஞ்சு போல் நம்மளுக்கு வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 6 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். இன்னும் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் பஞ்சு போல் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. திரும்ப ஒரு அட்டை நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை பணியாரமாக சுட்டு எடுத்துடலாம். நான் அன்றைக்கி பணியாரக்கல்ல தான் செய்கிறேன். இதில் நெய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் ஒரு பவுலில் மாவை ஊற்றிட்டு நீங்கள் வரிசையாக மடமடன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் கரண்டியில் ஊற்றுறதா இருந்தால் இதை மாதிரி ஒன்றா தான் ஊற்ற வேண்டியது இருக்கும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா உடனே மேலாட்ட கரிகிரும், உள்ளுக்குள்ளே சரியாக நம்மளுக்கு குக்காகி வராது. இதை மாதிரி பணியாரக்கல்ல செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாகாது. ஒரு சிலர் எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் எண்ணெய் தாராளமாக சேர்ப்பீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கையிட்டு நீங்கள் பிச்சு போட்டாலே போதும், சூப்பரான கோதுமை பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து திடீர்னு குழந்தைங்களோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோ ஏதாவது சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் செய்யுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பஞ்சு போல் இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.